பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம் கோர் டாஸ்க் வந்திருக்கு. அதாவது இந்த சீசனில் ஃபிசிக்கல் டாஸ்க்கே கொடுக்காம அப்படியே ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருங்கடா. ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுத்தா தான் பார்வதியோட உண்மை முகம் தெரிஞ்சிருமே. கேமர் பார்வதி, டைட்டில் வின்னர் பார்வதி அப்படின்னு கதறவங்களுக்கு அடைச்சி இவளுக்கு ஒரு மண்ணும் விளையாட தெரியாது, வாய் தான், வாயால் வடை சுட சொன்னால் நல்லா சுடுவா அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சிடக்கூடாது இல்லையா? அதனால் இப்படியே இதே மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுக்காம கடைசி வரைக்கும் இவங்க வாயால் வடை சுடுற மாதிரி டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அண்ட் இதில் எப்போதும் போல் பார்வதி விக்ரமை தான் ப்ரொமோட் பண்ணுறானுங்க. லைக் நமக்கு ப்ரோமோவில் காட்டுறது பார்த்தோம் அப்படின்னா பார்வதி கேட்குறாங்க, லைக் கனிக்கு தான் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து 3 கேஸ் கொடுக்கலாம், அதில் செலக்ட் ஆகிற கேஸ் வந்து வாதாடப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பார்வதி வந்து கனிக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கனிஃபோபியா இருக்கு இல்லையா, பார்வதி சான்றாக்கலாம். ஸோ கனிஃபோபியாவில் வந்து அவங்க ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. லைக் அந்த அன்னைக்கு சபரி வந்து ஒரு டாஸ்க் வந்து கேப்டன்சி டாஸ்கில் இடிச்சாரு, அடிபட்டுருச்சு, அப்படி இருந்தும் அவங்க அந்த டாஸ்க்கை வந்து அப்படி இருந்தும் அந்த டாஸ்க்கை அவங்க ஸ்டாப் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணாங்க, சபரி பண்ண வயலன்ஸை சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க. அதுவும் தன்னிச்சையாக முடிவெடுத்துட்டாங்களாம் கனி. அப்போ சாண்ட்ராக்கு என்ன அந்த நேரம் என்ன இருந்தாங்க, சாண்ட்ரா ஏதாவது கோமாவில் இருந்தாங்களா? சாண்ட்ராவும் அங்கே இருந்தாங்க, பார்வதி அடிப்படும் போது பக்கத்தில் தான் இருந்தாங்க. 2 பேரும் பேசி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே இருந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஓகே இவங்க டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு கனி சொல்லும்போது சாண்ட்ரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மூடிட்டு இருந்தாங்க, வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் வந்தப்போ பார்வதிக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பார்வதி அடி வாங்குறத ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஈவன் சபரி கிட்ட உட்காந்து பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டே சபரி நீ அடிச்சதனடா அப்படின்னு கேட்கும்போது சபரி ஆமாம் எங்கள் திவாகர் அண்ணன் தான் என்னை இப்படி அடிக்க சொன்னார், நான் அடித்தேன் அப்படின் போது, டே நானும் சொன்னேன்லடா உனக்கு பேமெண்ட்லாம் தர முடியாது, சாண்ட்ரா சொன்ன வார்த்தை இது. அதாவது சாண்ட்ரா சொல்லி தான் சபரி அடித்தாராம். ஸோ நீ கூலி ஆள் மாதிரி நீ போய் அடித்த, உனக்கு பேமெண்ட்லாம் தர முடியாது, நான் உன்னை ரைட்டில் அடிக்க சொன்னால் நீ லெஃப்டில் அடிச்சு வச்சிருக்க, பேமெண்ட் கிடையாது அப்படின்னு சிரிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்ணாங்க அந்த மொமெண்ட்டை. அதெல்லாம் பண்ணிட்டு அடடா நமக்கு இப்போ பார்வதியை வச்சு நீ கனி கேங்க அடிப்போம், ஏன்னா கனி கேங் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ நம்ம பக்கம் ஒவ்வொருத்தரையாக இழுக்கணும் அப்படின்றதுக்காக சாண்ட்ரா மறுபடியும் போய் பார்வதி கிட்ட, ஐயோ எனக்கு அந்த நேரம் என்ன பண்ணணும்னு தெரியலடி, அவங்களாம் முடிவெடுத்துக்கிட்டாங்கடி, அதுவும் பாரு அந்த மெஜாரிட்டி குரூப் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தாண்டி புரியுது அப்படின்னு அடி வாங்கும்போது பேசி சிரிச்சு ரசித்தவங்க அதுக்கப்புறம் அவளையும் சரி பார்வதி நம்ம பக்கம் வேணுன்றதுக்காக இழுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது 2 பேரும் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த இது ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போவே பேசியிருக்கலாமே. அவங்க பிக் பாஸே கண்ணை அடைச்சிக்கோங்க, அடுத்த சீசனில் கண்ணை திறக்காதீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உங்கள் புருஷனும் விஜய் சேதுபதி தான் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, ஸ்டேஜ்லேயே வச்சு நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து அவரை பிடிச்சிக்கிட்டு அவரை வச்சு மாமா டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மனுஷனுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையான்ற மாதிரி அவர் தோளில் சாயறதும் அவரை கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்குறதும் அப்படி நீங்கள் பெரிய இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்படிப்பட்ட நபருக்கு கனின்ற ஒரு சாதாரண கண்டஸ்டன்ட் முன்னாடி சொல்ல முடியாதா, நீ பண்ணுறது தப்பு, கனியோட ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படின்னு பேச முடியாதா? ஸோ சாண்ட்ரா நினச்சிருந்தா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்டாப் பண்ணாமல் அதை பார்வதி கிட்ட போய் மாற்றி சொன்னாங்க. பார்வதிக்கு அறிவில்லையா, பார்வதி பயங்கரமான கேமர். எஸ் பார்வதி பயங்கரமான கேமர், நம்புங்க மக்களே. எப்பா பாரு அழுகணும், குறை சொல்லணும், டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணணும், டாஸ்க் ஸ்பாயிலர், கேம் ஸ்பாயிலர் பார்வதி அப்படின்னு பேர் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டாஸ்கையும் கேம்ஸையும் எல்லாம் தெரிஞ்ச பார்வதிக்கு 2 பேரும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கணும். சாண்ட்ரா அந்த இடத்துல பண்ணது தப்பு, தப்பு பண்ணுறது விட அந்த தப்புக்கு துணையாக போகிறவனை தப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கனி தப்பான டெசிஷன் எடுத்திருந்தாலும் கூட நின்று சாண்ட்ரா ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு கனி மேலே ஒரு கேஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்வதியோட கேஸ் அப்படின்றது கொடுக்கப்படும். அண்ட் கனியை நீங்கள் ஹைப் பண்ணி தான் விடுறீங்க, பட் கனியால் ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கனியை வந்து ஓகே நீங்கள் அடிக்கிறேன்ற பேரில் கனியை நல்லா ஏற்றி வளர்த்து விடுறீங்க, சூப்பர். அண்ட் அதே மாதிரி விக்ரம் வந்துட்டு இவர் மேலே அமித் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாரு. அமித் வந்துட்டு மற்றவங்களோட உழைப்பை வந்து தனக்கு சாதகமாக விக்ரம் பயன்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்குது. ஸோ டெஃபினட்டாக கேட்டால் விக்கல்ஸ் அப்படி தான் பண்ணுறாரு. மற்றவங்களோட டேலண்ட்டை நான் வெளியே கொண்டு வரேன், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தான் ஒரு சுப்பீரியன்ற மாதிரி காமிச்சிட்டு வர்றாரு பல இடங்களில். ரொம்ப சைலண்ட்டாக பயங்கரமான கேம் விக்ரம் விளையாடுறாரு. பட் ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் அவரோட இடத்த அவர் மற்றவங்களை வச்சும் அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காருன்றதான் உண்மை. ஸோ கோர்டாஸ் இதையும் பார்வதி எப்படியெல்லாம் கெடுக்க போகிறாங்க, இந்த வாரம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.